ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடலில் தேங்கி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சதியை எளிதாக குறைக்கிறதுக்கான உடற்பயிற்சிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இன்னைக்கு உடல் உழைப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு. நீண்ட நேரம் உட்காந்து பார்க்கக்கூடிய வேலையை பார்த்துட்டு வரோம். அதே நேரத்தில் இளம் வயசுலேயே உடல் பருமனாகி இந்த இடுப்பு தொடைப்பகுதியிலெல்லாம் கொழுப்பு அதிகமாக சேர்ந்துருது. நடக்கிறதுக்கு கூட கஷ்டப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுருச்சுன்னே சொல்லலாம். கட்டுக்கோப்பான உடலை பெறத்துக்கு ஜிம்முக்கு தான் போகணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தபடி நாம எளிய உடற்பயிற்சிகளை செஞ்சு நம்மளோட தேவையற்ற சதியை குறைக்க முடியும். நாம இப்ப சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்க கரெக்டா செஞ்சுட்டு வரது மூலியமா உங்களோட உடலை சுத்தி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு சதைகளை குறைக்கலாம். முதலாவது உடற்பயிற்சி என்னன்னா, காஃபின் கிரன்ச்சஸ். தரையில நேரா படுத்துக்கிட்டு 2 கால் முட்டிகளையும் மடக்கிக்கோங்க. தலையை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கைகளை நல்லா ஊன்னபடியே தலையை மட்டும் மேல நோக்கி தூக்கணும். முட்டிகள் நல்லா மடக்கின நிலையில இருக்கணும். ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறமா பழைய நிலைக்கு வந்துடணும். இதே மாதிரி 15 முறை செஞ்சா போதுமானது. ரெண்டாவது சைடு கிரன்ச்சஸ். தரையில நேரா படுத்துக்கிட்டு 2 கால்களையும் சமமா நீட்டிக்கோங்க. 2 கைகளையும் தலைக்கு பின்னால கட்டிக்கோங்க. வலது காலுக்கு மேல இடது காலை வச்சுக்கோங்க. தலையை லேசா உயர்த்தி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சில வினாடிகளுக்கு அப்புறமா பழைய நிலைக்கு திரும்பிடணும். அதே மாதிரி இடது காலுக்கு மேல வலது காலை வச்சுக்கோங்க. இப்படி 15 முறை 2 கை கால்களையும் மாத்தி மாத்தி செய்யணும். மூணாவதா லெக் ரைஸ். தரையில நேரா படுத்துக்கோங்க. கைகள் ரெண்டும் பின்பக்கமா மடக்கின நிலையில இருக்கணும். ஒரு கால் மேல மற்றொரு காலை வச்சா மாதிரி 2 கால்களையும் 90 டிகிரி கோணத்துல மேல உயர்த்தணும். அப்புறமா 2 கால்களையும் தரைய படாத மாதிரி கீழ்பக்கமா காலை இறக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து 15 முறை செய்யணும். தொடர்ந்து செய்ய முடியாதவங்க கொஞ்சம் கேப் கொடுத்து கூட செய்யலாம். அடுத்ததா ட்விஸ்டர் கிரன்ச்சஸ். 2 கால்களையும் அகலமா வச்சுக்கிட்ட நிலையில நின்னுக்கோங்க. கைகளுக்கு ஏதுவான அளவுல பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக் ஒன்று தலைக்கு பின்னாடி 2 கைகளாலையும் பிடிச்சுக்கிட்டு இப்போ அப்படியே இடது பக்கமா உடலை திருப்பணும். அதுக்கப்புறமா வலது பக்கமா உடலை திருப்பணும். இது மாதிரி மாறி மாறி திருப்பணும். கைகள் அதே நிலையில இருக்கணும். தொடர்ந்து 15 முறை செய்யணும். அடுத்ததா அப்டாமினல் ஸ்ட்ரெச். தரைய பார்த்தபடி 2 கைகளையும் முன்னால ஊனிக்கோங்க. உடலோட சேர்த்து தலையையும் தரையில இருந்து கொஞ்சமா மேல உயர்த்திக்கோங்க. மொத்த அழுத்தமும் கைகள்ல இருக்கணும். இதே நிலையில 5 நொடிகள் இருந்துட்டு மீண்டும் உடலை பழைய நிலைக்கு கொண்டு போகணும். கொஞ்சமா கேப் விட்டுட்டு மறுபடியும் தலையையும் உடலையும் மேல தூக்கி முன்னாடி செஞ்ச மாதிரியே செய்யணும். எல்லா உடற்பயிற்சிகளையும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பயிற்சியை கடைசியா செய்யறது ரொம்பவே நல்லது. இந்த உடற்பயிற்சிகள் செய்யறதுக்கு முன்னாடி நீங்க வார்ம் அப் செய்யறது ரொம்பவே நல்லது. பேசிக் வார்ம் அப் பயிற்சிகள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோல நாம பார்த்த இந்த உடற்பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய உடற்பயிற்சி சார்ந்த வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.